அறந்தாங்கி நகராட்சி துறையை கண்டித்து அறந்தாங்கி அதிமுக நகர கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அதிமுக நகர கழகம் சார்பாக அறந்தாங்கி நகராட்சி துறையை கண்டித்து அறந்தாங்கி அம்மா உணவகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது அறந்தாங்கி அதிமுக நகர செயலாளர் ஆதிமோகனகுமார் தலைமையில் அதிமுக நகர நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுக நகர துணை செயலாளர் முருகேசன், அறந்தாங்கி அம்மா உணவகம் படிப்படியாக மூடுவதற்கு அறந்தாங்கி நகராட்சி துறையினர் முயற்சி செய்வதாகவும், அதிமுக இருக்கும் வரை அறந்தாங்கி அம்மா உணவகம் மூட விடமாட்டோம் எனவும் எச்சரித்தனர். இதேபோல் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் இலவசமாக பொதுமக்கள் கழிப்பிடம் இல்லாமல் சிரமப்படுகின்றனர், அதையும் அமைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். அறந்தாங்கி காவல் நிலையம் முன்பு இருக்கக்கூடிய இலவச கழிப்பறை கட்டிடம் பூட்டியே கிடப்பதால் காவல் நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் சிரமப்படுகின்றனர், அதையும் திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அம்மா உணவகத்தை மூட முற்படும் அரசு மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் ஒயின்ஷாப் திறந்து குடிக்க வைக்கின்றன என அரசை சாடி பேசினர். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். எல்லோரும் வாழ்த்தி சென்ற அந்த திட்டத்தை இன்று அறந்தாங்கி நகராட்சியில் கொஞ்சம் கொஞ்சமா முடக்கிட்டு வரீங்க. இட்லி போட்டோம், மத்தியானம் சாம்பார் சாதம் போட்டோம், அப்புறம் தயிர் சாதம், லெமன் சாதம், எல்லாமே வெஜிடபிள் பிரியாணி அவ்வளவு போட்டோம். இங்க எல்லா மக்களும் வாழ்த்திட்டு போறக்கூடிய அளவுக்கு இங்க சாதம் போட்டா இன்னைக்கு 10 பேர் கூட இந்த அம்மா உணவுக்கு வரல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறீங்க, அந்த வர்ற ஆளை குறைக்கிறாங்க. வர்ற ஆளை குறைச்சிட்டாக்க நாளைக்கு ஏன்னா 100 பேர் வந்து திடீர்னு நிப்பாட்டிட்டா அது ஒரு போராட்டம் மாதிரி. அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆளுகளை வர்றது நிப்பாட்டி மூடுறதுக்கான வேலைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வரை இந்த அம்மாவத்தை கூட விட மாட்டோம். எங்களுடைய உயிரை கொடுத்த இந்த அம்மா உணவகத்தை காப்பாற்றுவோம் என்று இந்த திமுகவை சேர்ந்த நகர்மன்றத்துக்கு தெரிவித்துக்